I did not know. I did not turn around. If you see the pictures, I'm just. எனக்கு தெரியாது, நான் திரும்பி பார்க்கவில்லை. நீங்கள் புகைப்படங்களை பார்த்தால் நான் இப்படித்தான் இருப்பேன், பின்னால் என்ன நடக்கிறது என்று பார்க்கவில்லை. என் கவனம் முழுவதும் முன்னால் இருப்பதே நம் நோக்கம். பின்னால் நடப்பவை வெறும் இரைச்சல் என்பதாகவே இருந்தது. அப்போது இருபுறமும் ஊடகவியலாளர்கள் இருந்தனர். அவர்கள் புகைப்படம் எடுக்க தொடங்கினர். அது எனக்கு மேலும் ஆற்றலையும் தைரியத்தையும் கொடுத்தது. ஏனென்றால் இப்போது அதை ஆவணப்படுத்தியுள்ளோம். நான் அதை செய்தபோது ரீல்ஸ் எடுத்ததாக சிலர் சொல்கிறார்கள். நான் ரீல்ஸ் எடுக்கவில்லை, ஆதாரம் எடுத்துக் கொண்டிருந்தேன். இன்றைய காலத்தில் ஆவணப்படுத்துதல் முக்கியமானது. நான் வாகனத்தின் பதிவு எண்ணை, ஓட்டுநரை புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தேன். ஜென்சி தலைமுறையினர் எப்போதும் புகைப்படம் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள், ரீல்ஸ் செய்கிறார்கள் என மக்கள் சொல்கிறார்கள். ஆனால் அது ஆவணப்படுத்துதல். Gen Z is always taking pictures. They're always doing reels. It's documentation. I saw there's this van standing in front. ஒரு வேன் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். அங்கே போக்குவரத்து நெரிசல் இருந்தது. அந்த வேன் மாணவர்களால் நிரம்பி வழிந்தது. அந்த அளவிற்கு ஆட்கள் இருந்ததால் காவலர்கள் படிக்கட்டுகளில் நின்று கொண்டிருந்தனர். மாணவர்கள் உள்ளிருந்து கத்திக் கொண்டிருந்தார்கள். அப்படியெனில் அவர்கள் விருப்பத்திற்கு மாறாக அங்கு உள்ளனர் என அர்த்தம். எனவே நான் காவலர்களிடம் சென்றேன். போராட்டத்துக்கு செல்லும் முன்பே ஹோம்ஒர்க் செய்திருந்தேன். உங்கள் உரிமைகளை பற்றி தெரிந்து கொள்ள ஒவ்வொருவரும் இது குறித்து ஹோம்ஒர்க் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ChatGPTயில் உரையாடி தெரிந்து கொள்ளுங்கள். அதனால் நான் அந்த காவலரிடம் பதற்றமோ கோபமோ இல்லாமல் மிக அமைதியாக கேட்டேன். இந்த மாணவர்களை அழைத்துச் செல்ல உங்களிடம் ஏதேனும் மெமோ உள்ளதா என்று கேட்டேன். அவர் இல்லை என்றார். அந்த நொடியே எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று தெரிந்தது. ஏனென்றால் நான் சரி, அவர்கள் செய்வது தவறு. அதனால் என் கையை நீட்டி ஒரு பெண்ணை வெளியே இழுக்க முயன்றேன். அப்போது காவலர்கள் தடுத்தார்கள். பிறகு அந்த வேன் நகர தொடங்கியது. நான் இப்படி செய்ய முயன்றால் எனக்கு காயம் ஏற்படும் அல்லது அந்த பெண்ணுக்கு காயம் ஏற்படும். யாராவது கீழே விழுவார்கள் அல்லது நான் பேருந்து நடியில் சிக்கிக் கொள்வேன் என்பதை உணர்ந்தேன். நான் பேருந்தின் ஓரமாக நடந்து செல்ல ஆரம்பித்தேன். பிறகு என்னால் அதனுடன் ஈடு கொடுக்க முடியாது என்பதை உணர்ந்தேன். அதனால் எதை பற்றியும் யோசிக்கவில்லை. இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நினைத்தேன். அதனால் அந்த வேனுக்கு முன்னால் சென்று நீங்கள் செய்வது சரியில்லை என்று சொன்னேன். போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்க தொடங்கியதால் ஒரு கட்டத்தில் அவர்கள் ஏதாவது செய்தாக வேண்டும் என்று எனக்கு தெரியும். ஒன்று, என் மீது வண்டியை ஏற்றி விடுவார்கள். அதில் நான் இறந்தாலும் பரவாயில்லை. கையறு நிலையில் உள்ள குடிமகனாக இருப்பதை விட தியாகியாக இறப்பதே மேல் என நினைத்தேன். மாணவர்கள் விடுவிக்கப்படாமல் இருந்திருந்தால் நான் அந்த இடத்தை விட்டு சென்றிருக்க மாட்டேன். எங்களை இனிமேலும் தடுத்து வைக்க முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். பின்னால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு விட்டது. From behind, probably they were pressurized into it. We see something wrong, we have to show. நாம் ஒரு தவறை பார்க்கும்போது அதை தட்டி கேட்க வேண்டும். சரியானவற்றுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்ற எனது உறுதியை என் பெற்றோர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நீங்கள் உங்கள் குழந்தைகளை எப்படி வளர்க்கிறீர்கள் என்பது இதில் அடங்கும். அது மிக முக்கியமானது. சிறுவயதாக இருந்தபோது என் அப்பாவும் அம்மாவும் எப்போதும் என்னிடம் சொல்வார்கள், உனது உரிமைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் உனக்கு கற்றுக் கொடுக்கிறோம் என கூறுவார்கள். எனவே ஏதேனும் தவறு நடக்கும் போது உங்களால் குரல் கொடுக்க முடியும் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த குரலை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதுதான் என் தைரியத்துக்கு காரணம் என நினைக்கிறேன். என் அப்பா ITBPயில் இருந்தார். என் குடும்பம் ராணுவ பின்னணி கொண்டது. அதனால் தைரியம் என் ரத்தத்தில் ஊறி இருக்கிறது. I did 13 years of theatre. நான் 13 ஆண்டுகள் நாடகத்துறையில் இருந்தேன். 4.5 வயதாக இருந்தபோது அதை தொடங்கினேன். இந்தியா முழுவதும் பயணம் செய்து 100க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளில் நடித்திருக்கிறேன். இப்போது 6 ஆண்டுகளாக மாடலிங் செய்து வருகிறேன். அது தவிர கல்லூரியில் உளவியல் படித்தேன். இப்போது மும்பை பல்கலைக்கழகத்தில் ஆங்கில இலக்கியம் படிக்கச் சேர்ந்துள்ளேன். How did your parents react? Oh, they loved it. They loved it. அவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. உடனடியாக என் அப்பாவை தொடர்பு கொண்டேன். பெற்றோர் என்னை வாழ்த்தி பேடி என்று அழைத்தார்கள். Baddie. So I don't know if you're well. பேடி என்பது ஜென்சி தலைமுறை சொல். அதன் அர்த்தம் நீங்கள் பார்க்க அழகாகவும் நல்ல ஃபேஷன் ஸ்டைல் கொண்டவராகவும் இருப்பதுடன் சரியானவற்றுக்காக உறுதியாக நிற்பவர் என அர்த்தம். Fashion style, but you also stand up for what's